அன்பான அன்பான குடும்பம். நான் அருண் பயஸ் மார்க்கி. இன்று டிசம்பர் முதல் நாள். டிசம்பர் 2024. இன்று அட்வென்ட் பண்டிகை. நாம் ஏன் படைக்கப்பட்டோம். கடந்த ஆண்டு முதல். கோரிக்கையை நாங்கள் ஏற்கவே இல்லை. இவை அனைத்திற்கும் இறைவனின். மார்கழி மாதத்தின் புதிய குளிர்கால நாளில் எதைச் செய்தாலும். காற்று குளிரிலும் அதுவே நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8ஆம் தேதி மற்றும் அடுத்த நாட்களில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை. சிறு குழந்தைகளுக்கும் புனித ஒற்றுமை வழங்கப்படுகிறது. இன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு நாளாக இருக்கும். திருவருகை விழா 4 வாரங்கள் கிறிஸ்துமஸ் பருவமாக கொண்டாடப்படுகிறது. இப்போது இது 12 நாட்கள் கிறிஸ்துமஸ் விழாக்கள். விளையாட்டுகள் உணவகங்கள் போன்றவற்றுடன் கொண்டாடப்படுகிறது. முதல் பைபிள் வசனம். எபேசியர் அத்தியாயம் 4 வசனம் 6. ஒரு கடவுள் மற்றும் அனைவருக்கும் தந்தை. அனைவருக்கும் மற்றும் அனைத்து மூலம் மற்றும் அனைவருக்கும். ஒரு தந்தை மற்றும் மகன் விஷயத்தில் இல்லை என்றால். ஒரு தாய் மற்றும் மகன் ஒற்றுமை உடைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவது பைபிள் வசனம். ஏசாயா அத்தியாயம் 21 வசனம் 1 முதல் 6 வரை. கடலின் பாலைவனம் பற்றிய அறிவிப்பு. நெகேவ் வழியாக வீசும் புயல் காற்று போல அது வருகிறது. வனாந்தரத்திலிருந்து பயங்கரமான நிலத்திலிருந்து கடந்து செல்கிறது. ஒரு துன்பகரமான பார்வை எனக்கு வழங்கப்பட்டது. துரோக மனிதன் துரோகமாக நடந்துகொள்கிறான். அழிப்பவன் அழிக்கிறான். மேலே சென்று தாக்க. ஏலாம் முற்றுகை ஊடகம். அவளின் முனகலை எல்லாம் நிறுத்துவேன். ஆகையால் என் இடுப்பு வலியினால் நிறைந்திருக்கிறது. ஒரு பெண்ணின் பிரசவ வலி போன்ற வலிகள் என்னை பிடித்துள்ளன. கேள்விப்பட்டதால் நான் தலைவணங்குகிறேன். நான் ரம்பத்தால் கலங்குகிறேன். என் இதயம் துடிக்கிறது. நான் பயத்தில் நடுங்குகிறேன். விலைட் என் ஆசை. ஆனால் அது எனக்கு பயங்கரத்தை கொண்டு வந்தது. அவர்கள் மேசையை தயாரித்து. விரிப்புகளை விரித்து சாப்பிட்டு குடிக்கிறார்கள். இளவரசர்களே எழுந்திருங்கள். உங்கள் கேடயங்களை எண்ணெயால் அபிஷேகம் செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுதான். போ ஒரு வாட்ச்மேனை போடு. அவர் பார்ப்பதை அவர் தெரிவிக்க வேண்டும். எனது காவலாளி பார்வையாளர்களிடம் பேசுகிறாரா. பைபிள் கடைசி வசனம். எரேமியா அத்தியாயம் 33 வசனம் 14 முதல் 16 வரை. பார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் வாக்களித்ததை செய்யும் நாட்கள் வரப்போகிறது. இது யெகோவாவின் அறிவிப்பு. அந்நாட்களிலும் அந்நாளிலும் தாவீதுக்கு நீதியான கிளையை உண்டாக்குவேன். அவன் தேசத்தில் நியாயத்தையும் நீதியையும் நடத்துவான். அந்நாட்களில் யூதா இரட்சிக்கப்படும். எருசலேம் பாதுகாப்பில் வாழும். அதுவே அவள் யெகோவாவே எங்கள் நீதி என்று அழைக்கப்படும். அவன் நீதியையும் நிறைவேற்றுவான். அதனால் அவள் அழைக்கப்படுவாள். ஜெபிப்போம். ஓ அன்னை மரியா. குழந்தை இயேசுவே. இன்று டிசம்பர். இது 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதம். குழந்தைகளை கொடுப்பவன் இறைவன். புனித நற்கருணை. நற்கருணை என்பது ஒரு பாரம்பரிய பாஸ்கா சீடரான கடைசி இரவு உணவின் போது இயேசுவால் நிறுவப்பட்டது. இயேசு ரொட்டியையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து. அவற்றை தம்முடைய சீஷர்களுடன் பகிர்ந்து கொண்டு. அவை அவருடைய உடலும் இரத்தமும் என்று அவர்களுக்குச் சொன்னார். அவரது நினைவாக விழாவை மீண்டும் செய்யுமாறு அவர் தனது ஆதரவாளர்களை அழைத்தார். ஆமென். எனது யூடியூப் சேனலுக்கு மறக்க வேண்டாம்.